பிடிக்க பாருங்கள். காசு அனுபவத்தில் சப்ஸ்கிரைபரை விவசாயம் பார்க்க ஆள் கிடையாது, ஆள் வரவும் மாட்டேங்கிறாங்க, நம்மளே பார்க்க வேண்டியா இருக்குது, கஷ்டமாக இருக்குது வெயிலில். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எஸ்எம் விளாக்கர். ஸோ எங்கே இருக்கேன் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு டவுன் கிடையாது, சிட்டி கிடையாது, எங்கேயும் கிடையாது, கிராமம் கூட கிடையாது. இது ஒரு விவசாய இடம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உழுது கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கருவேல் மரம் இருக்கு இல்லையா, இந்த கருவேல் மரம் கீழே இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எஸ், நம்ம இப்போ என்னென்னா விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் இருக்கு இல்லையா, அதாவது லாஸ்ட் டைம் கருது அறுத்துட்டு அப்படியே போட்டிருப்போம். அந்த வைக்கோல், அப்புறம் வந்து இந்த நிறையா அந்த பூண்டு செடிகள் இருக்குல்ல, அந்த பூண்டு செடிலாம் ஆக்குப்பையாக இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் வளர விடாமல் தடுக்க ஸ்டாப் பண்ண நம்ம ஒரு உழவு ஓட்டணும். உழவு ஓட்டுறதுக்கு நான் நம்ம வயலுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்க, நிறைய அந்த மரங்கள் கருவேமை வெட்டி போட்டிருக்காங்க. வெட்டி போட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்க, ஒரே முள்ளாக கிடக்கு. அதனால் இப்போது நான் வந்து அரேஞ்ச் பண்ணி சப்போர்ட்டாக ஆள் வச்சு அரேஞ்ச் பண்ணி இப்போ கொளுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்துருச்சு உள்ள. ஸோ உழவுக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் இப்போது ரொம்ப ட்ரையாக கிடக்கலையா லேண்டு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ லேண்ட் வந்து ரொம்ப ட்ரையாக கிடக்கு. இப்போ அந்த உழவு ஓட்டினா தான் கொஞ்சம் அந்த பூண்டுலாம் வளராது, தெரியும் உங்களுக்கு. பாருங்களேன், எல்லாமே பூண்டு செடின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் கொஞ்சம் விட்டும் வச்சுங்களேன் வளர்ந்துடும். அப்புறம் இது ஆள் வச்சு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். 5000 4000 செலவாகிடும் எடுக்கிறதுக்கு. ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உழவு போட்டோம்னா, அதே உழுதோம்னா அந்த பூண்டெல்லாம் ஒடியாந்துடும். அப்புறம் நமக்கு வந்து சூப்பராக அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி உழுது கிடக்கா. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அடுத்து மழை பெஞ்சு விதைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு, அந்த பிரச்சனை இருக்காது. இல்லைனா அப்படியே தரிசாக போட்டோம்னா பெரிய விளை வச்சிடும். அதனால் இப்போது இந்த பூண்டெல்லாம் பிடுங்க தேவையில்லை. ஏன்னா டிராக்டர் 5 கலப்பை ஓடுது, 5 கலப்பை. அதனால் வந்து ஈஸியாக தட்டிட்டு வந்துடும். சின்ன சின்ன பூண்டு தான், ஒன்றும் பெருசாக கிடையாது. இல்லை தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த பூண்டு தான். அதனால் ஈஸியாக தட்டிடலாம். தட்டி நம்ம குமிச்சு தீர்த்து விடலாம். ஆல்ரெடி இந்த முள் நிறையா இருக்கு பாருங்க, இதில் பார்த்துருக்காங்களா? இந்த முள்செடியெல்லாம் வந்து வெட்டி போட்டதை காஞ்சி கிடக்கு. அதை ஆர்கனைஸ் பண்ணி கொளுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் முள் உள்ளே கிடக்காது, உழவுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்டாக முன்னாடி போய் பார்க்கலாம் எப்படி வளர்க்குறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கோல் லாஸ்ட் டைம் நம்ம வந்து கருது எடுத்து வைக்கோல் வந்து மெஷின்லாம் அறுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் அப்படி இங்கேயும் போட்டு போயிட்டாச்சு. வைக்க மாடு அதிகமாகலாம் இங்கேயே போட்டாச்சு, எடுக்கும் ஆள் இல்லை. அந்தந்த வைக்க கரைஞ்சி அதை கொளுத்தி விட்டோம். இந்த கொளுத்தி எரிஞ்சிட்டு பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ தான் கொளுத்தினோம். எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த பக்கம் காலி பண்ணிடுச்சு. அந்த பக்கம் கொளுத்திருக்கோம். சிலது மிஞ்சி போய் நிற்கிது, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் செங்கமடைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அங்கேருந்து வண்டி வந்திருக்கோம். எம்கே கோவிந்தன் சொல்லிட்டு அவர் தான் உரிமையாளர், ஓனரு. அவர் 5 கலப்பை சூப்பராக அழுகுதாருங்க. இந்த பூண்டெல்லாம் பேட்டி போட்டுருச்சு. அதை ஃப்ரீயாக இருந்தோம்னா உழவு முடிஞ்ச பிறகு அதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு குவியலாக குவிச்சு கொளுத்தி விட்ட உடனே முடிஞ்சு வச்சு. செம்ம வெயிலுங்க. மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 12 காலாச்சு. வெயில்னால் ஹெவியாக வெயில் கிடையாது, பட் நிற்க முடியல. அந்த ஹீட்டுக்கு இதுக்கும் அந்த தீப்படுது. அப்புறம் வந்து அந்த வெயில் ஹெவியாக தான் இருக்குது. விவசாயத்துக்கு வர்ற ஆள், விவசாயம் பண்ணுற ஆள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு. அப்படியா? காசு அனுபவத்தில் சப்ஸ்கிரைபரை விவசாயம் பார்க்க ஆள் கிடையாது, ஆள் வரவும் மாட்டேங்கிறாங்க, நம்மளே பார்க்க வேண்டியா இருக்குது, கஷ்டமாக இருக்குது வெயிலில். ஆமாம், விவசாயம் பண்ணுறவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. எல்லாம் சிட்டி லைஃப், சாஃப்ட்வேர் கம்பெனி, சேலரி அப்படின்னு போகிறாங்க. பட் விவசாயம் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படியும் போயிடாது. பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக ரொம்ப நல்லதுங்க.
ஏன்னா நம்ம வந்து தெரியும், நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம், மெஷின் வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து உடல் ரீதியாக ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்புலாம் வளையுதில்ல, சொட்டிங்க பாருங்கள். வேலை செஞ்சோம் இப்போ கொஞ்சம் நேரம் அந்த இப்படி கொத்திக்கிட்டு இருந்தோம், பைக்கெல்லாம் அள்ளி போட்டு. ஸோ 2 ஓட்டு இப்படி இந்த ஆங்கிள் வருவாங்க, அப்புறம் இப்படி வருவாங்க. ஸோ 2 ஓட்டு ஓட்டினா தான் சூப்பராக இருக்கும். என்னென்னா அந்த பூண்டுலாம் அங்கங்கே நின்றுக்கலாம். எங்கள் அப்பா நிற்கிறாப்புல பார்த்துக்கிட்டு. மூளை இழுத்து போடுற பேர் ரோனிக்கம் அம்மாள். ரோனிக்க அம்மாள் வந்து நம்ம அது நம்ம வந்து விட்டுருக்கோம், அது பார்த்துட்ருக்கு பக்கத்தில். அது முடிச்சிச்சு அந்த வேலை, அது உழவு முடிஞ்சு இப்போ நமக்கு பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. சரியான முள். நான் கவட்டை கம்பு தான் நல்லா இருக்கேன், தூக்கி வெளியே போட்டுரு. பார்த்து முள் கையில் போட்டுறாங்க. எனக்கே பட்டுருச்சு, இந்த ரத்தம் வந்துச்சு நின்றுச்சு அப்படியே. இந்த இடத்துல முள் குத்திருச்சு. கழிவாக சொல்கிறாங்களோ? நல்லா சொல்கிறாங்க. ஆமாம், விவசாயம் பார்த்தா தானே நிறைய பேருக்கு சோறு கிடைக்குது. விவசாயமே பார்க்கட்டா இப்போ சோறு விலை ஏறி போயிருதுல, அரிசி விலை ஏறி போயிருது. கொஞ்ச நேரம் நம்ம உழவை பாருங்கள் எப்படி உழுதுட்டு இருக்குன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எரிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்கள், தீ எரிஞ்சிட்ருக்கு இல்லையா, பக்கத்தில் போக முடியல. இந்த பக்கம்லாம் வந்து அந்த பக்கம் எரிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே, பட் இந்த பக்கம் பெண்டிங் நிற்கிது. இப்போ அந்த வைக்கோலை எடுத்து போட முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஓட்டு இந்த பக்கம் முடிய போகுது, முடிச்சுட்டு அப்படியே இந்த ஆங்கிள் ரெக்டாங்கிள். நமக்கு அடுத்த சைட் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ அந்த அம்மா பூண்டு பிடிங்கிட்டு இருக்குது. அது முடித்த போது அது ப்ளைனாக வச்சிருச்சு, அது முன்னாடியே அட்வான்ஸாகவே பிடிங்கிருச்சு. நம்ம பிடுங்கலை, அப்படி வச்சு ரன் பண்ணுறோம், ஓட்டுறோம். பட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு உழவு ஓட்ட போகிறாங்க. ஏன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கொழுந்து தெரியுதா பாருங்களேன், செம்மையாக பிடிக்க பாருங்கள். கைஸ் இப்போ பாருங்கள், இப்போது இந்த வாக்கு உழவு நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்ட்ரைட்டாக பண்ணாங்க, இப்போ இந்த பக்கம். ஸோ செகண்ட் ஓட்டு. இப்போ தெரியுதா எப்படின்னு? இப்போ அந்த பூண்டுலாம் மறைஞ்சிட்டு பாருங்க, வைக்கோல் பூண்டுலாம் இப்போ எல்லாம் தச்சிக்கிச்சு. இப்போ விவசாய பணி மீன் உழவு நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஒரு 3 ரோ நினைக்கிறேன். இந்த பக்கம் 2 ரோ இருக்குது, அந்த பக்கம் 1 ரோ இருக்குது. ஸோ 2 பக்கமும் கொலை ஓட்டியாச்சு. எப்படி இருக்கும் பாருங்கள். முன்னாடி பூண்டாக கிடந்துச்சு, இப்போ எல்லாம் பேத்து போட்டுச்சு பூண்டெல்லாம். இந்த பக்கம் நிறையா கூலம் கிடந்துச்சு. லாஸ்ட் இயர் நம்ம வந்து கருது இல்லையா, அந்த கூலம் மிச்சம் மீறி அப்படியே ஒன்று சேர்ந்துருச்சு. அதை சேர்த்து எரிச்சு விட்டாச்சு. அந்த பக்கம் ஃபுல்லாகவே முள் இருந்துச்சு, அதையும் எரிச்சு விட்டாச்சு. நான் பாருங்கள், அப்படியே விட்டுட்டேன். ஆள் ஸ்டாப்பில் அவ்வளோதான் முடிஞ்சு. உரமாக போயிடும்.
இன்னும் 2-3 நாள் நல்லா வெயில் பிடிச்சின்னா சூப்பராக காஞ்சிரும். இந்த பூண்டு செடிலாம் காஞ்சிரும். அது மண்ணோட மண்ணாக வைக்கப்போம். இல்லை நம்ம தேவைன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே எடுத்து குமிச்சு போட்டு எரிச்சு போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த உழவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, ஹெல்ப்ஃபுல்லானது. விவசாய காலகட்டத்தில் வந்து நம்ம பண்ணும்போது 3 மாதம் இருக்குது. செப்டம்பரில் விதைப்போம். அப்போது வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இல்லைன்னு வச்சுங்களேன், போட்டோம்னா நமக்கு பெரிய எதிரி. ஸ்டார்டிங்கே நம்மளை போட்டு வாட்டிடும், செலவு இழுத்து விட்ரும். அதனால் இப்போ பண்ணுறது நல்லது. எல்லாருமே பாருங்கள், இந்த பக்கம் பண்ணி ஆல்ரெடி ஆச்சு, இந்த பக்கம் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு சில இந்த இது கிடக்கு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பூண்டை பாரு எவ்வளோ ப்ளைனாக இருக்கு பாருங்க. எவ்வளோ பூண்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருச்சு பாருங்க. எடுத்து அப்புறம் அள்ளிகிட்ருக்கா. ஒரே ஆள் காலையிலேருந்து பூண்டை ஃபுல்லாக வெட்டி அதை ஒதுக்கி அப்படியே போட்டு நம்ம வண்டி, இந்த வண்டி தான் போகுது. இந்த வண்டி அந்த செய்திக்கு போய் உழவுக்கு போகுது. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு, பார்த்துக்குங்க மக்களே. ஸோ முதல் தடவையாக நான் விவசாயம் பண்ண போகிறேன். செம்ம வெயில், ஹீட்டு வேறு, எரிச்சோம் இல்லையா, அதனால் அந்த ஒரு அப்ளெக்ஷனு. ஸோ நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வீடியோ வரும். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து கருது இருக்க வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு வீடியோ வரும், பாருங்கள். இன்னும் நாள் இருக்குது, இதுக்கு பிறகு 3 மாதம் இருக்குது. அதனால் அடுத்த விதைப்பு தான் நமக்கு வேலை. இங்கே உங்களோட பார்த்துக்கறணும், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கறணும். நம்ம விவசாயம் பண்ணியிருந்தால் தெரியும் அந்த கஷ்டம் எப்படின்னு. நம்ம பழக்கமே இல்லை, பக்குவப்படலை. அதனால் முதல் தடவையாக வேலை பார்க்கும்போது உடம்புல வலிக்குது, ப்ளஸ் சொட்டிங் அதிகமாக கொட்டுது. பழையிடும். இந்த வேலையை ஆரம்பிச்சு வச்சுங்களேன், இது செட் ஆகிடும். இருந்தாலும் நமக்கு புது அனுபவம். நம்ம இந்த லைனில் வந்திருக்குது. வெயில் எங்கேயும் அலைஞ்சிருக்கோம், பஸ்ஸில் போயிருக்கோம், ரஃப்பாக இங்கே நடந்திருக்கோம், டவுனுக்கு போயிருக்கோம், வெயில் அலைஞ்சிருக்கோம். பட் விவசாய காலத்தில், அதாவது இந்த மாதிரி பொட்டக்கால் நடக்கிறதுக்கு ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. கைஸ், இப்போ நம்ம உழவு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடி இருக்கு. முடிச்சுட்டு அடுத்தடுத்த வயலுக்கு உழவுக்கு போயாச்சு. நம்மளும் அதோட கிளம்பியாச்சு. அடுத்து சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை பார்க்கணும். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வித்தியாசமான வீடியோ இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ, ரெகுலராக பார்க்குற வீடியோ கிடையாது. ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் பார்க்க முடியாது வருத்தப்படுறீங்க அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் வந்து இந்த ஃபீல்டில் வந்து வரணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை உங்கள் பொருளாதார சூழ்நிலை, இல்லை பார்க்க முடியாத சூழ்நிலை, இல்லை ஊரை விட்டு ஊர் போயிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்டி தான் தேங்க்யூ. அப்புறம் எமர்சன் விளாக்கர். சி பாய், டேக் கேர்.